அதனால இன்னைக்கு நான் செருப்பு போடாம இங்க இருக்கிறேன். எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும். திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணுங்க? அவங்களுக்கு புரியாது. கிராமத்து மக்களுக்கு புரியும். கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க, ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க, முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும். இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க வீட்டுல சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும். எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு? இவர் அடிக்கிற தேவை இருக்கா? எதுக்கு பண்ணாங்க? அக்யூஸ்ட தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது, சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர், எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்காங்க, 4 வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க. நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன? குழந்தை நல்லா படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், அவ்வளவுதான். அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க, என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும், ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில். அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல, உங்க கண்ட்ரோல் இல்ல, சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துருவோம். எக்ஸாமினேஷன் படிக்கணும், கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், பிரைவேட் ஸ்கூல். என்னுடைய சாட்டையடி போராட்ட மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர். சிஸ்டம் ஃபெயிலியர். இது சாதாரணமா ஒரு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல, அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ், அந்த குழந்தையினுடைய இடம். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ். அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்கா, அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க. சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம், முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம், ஆனா சிஸ்டம் தோக்கக்கூடாது. சிஸ்டம் தோத்துருச்சுங்களே.